ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா கார்த்திகை தீபம் சீரியல் வரக்கூடிய கதைக்களத்தை என்ன மாறுக்கி கொண்டு போக வாய்ப்புகள் இருக்குது. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம கார்த்தி ஆனந்த் கிட்டே போட்ட சவாலில் ஜெயிக்கணுங்கிறதுக்காக ஃபேக்ட்ரிக்கு லேபராக வேலை பார்க்குறாங்க ஃபேக்ட்ரியில். ஸோ இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி எப்படியாச்சும் ஃபேக்ட்ரி விட்டு ஓட விடணுங்கிறதுக்காக ஐஸ்வர்யா, ரியா, ஆனந்த் 3 பேருமே அடுத்தடுத்த திட்டங்கள் போடுறாங்க. இங்க பார்த்தோம்னா நம்ம ரியா ஆனந்த் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, இங்க பாரு ஆனந்த், இப்போ கார்த்தி முதலாளி கிடையாது. வீட்டை பொறுத்த வரைக்கும் சரி, அந்த ஃபேக்டரியை பொறுத்த வரைக்கும் சரி, அவன் சாதாரண ஒரு தொழிலாளி. அப்படி பார்த்தா தொழிலாளி இங்கிருந்து ஏசி கார்ல போறது தப்பு இல்லையா? ஸோ எப்படியோ கார்ல போக விடாம தடுத்து நிறுத்து அப்படின்னு சொன்னதும், ஆமா ரியா, நீ சொல்றது சரிதான், அவனால கார் இல்லாம போகவே முடியாது. அதுக்கப்புறமா எப்படி அவன் வேலைக்கு போறான்னு பாக்குற, ஒரு நாள் 2 நாள் நடந்து போவான், அங்கால அவனால நடக்க முடியாதுல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காட்டி அன்னைக்கு வேலைக்கு போறனால பார்த்து நம்ம ஆனந்த் என்ன பண்றாங்கன்னா காரை லாக் பண்ணிடுறாங்க. அண்ணா என்னடா பண்ணிட்டு இருக்க, எனக்கு டைம் ஆச்சு, சாவியை கொடு அப்படின்னு சொன்னது. இங்க பாரு காத்தி, நீ இப்போ சாதாரண தொழிலாளி. ஸோ தொழிலாளி மாதிரி தான் நடந்துக்கணும். அப்படி பார்த்தா நீ சைக்கிளில் தானே போகணும், அப்படி இல்லைன்னா நடந்து போ அப்படின்னு சொன்னதும் அபிராமி, அருணாச்சலம் பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. விடுங்கம்மா, அண்ணன் சரியாத்தானே சொல்லுது, நான் தான் முட்டாள்தனமா நடந்துட்டேன். சரிண்ணா, இப்போ என்ன, நான் நடந்து தானே போகணும், ஓகே நான் நடந்தே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டி ஆஃபீஸ்க்கு நடந்து போறாங்க. காட்டி ஆஃபீஸ்க்கு நடந்து வரத பார்த்தா அங்க இருக்கிற லேபர்ஸ் எல்லாம் அரிச்சு ஆறாங்க. ஐயா, என்னையா இது, இப்படி கார்ல வந்தீங்க, இன்னைக்கு நடந்து வரீங்க, இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. தொழிலாளி மாதிரி தானே நடந்துக்கணும், அதான் எனக்கு ஒரு கஷ்டமும் இல்லை, இது ஒரு எக்ஸசைஸ் தான் அப்படின்னு சொன்னதும் உடனே அதுல ஒருத்தங்க என்ன பண்றாங்கன்னா, இங்க பாருங்கய்யா, இது என்னோட சைக்கிள், நீங்க நல்லபடியா 1 மாசத்துக்கும் இந்த சைக்கிளே வாங்க, கார்ல வரக்கூடாதுதான், ஆனா தொழிலாளி சைக்கிள்ல வரலால அப்படின்னு சொல்லி அவங்க சைக்கிளை காட்டிக்கிட்டு கொடுத்ததும் காட்டி வேணான்னு மறுப்பு சொல்றாங்க. ஐயா, உங்களாலதான் எங்க குடும்பம் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குயா, என்கிட்ட இன்னொரு சைக்கிள் இருக்கு, சோ நீங்க தாராளமா இந்த சைக்கிளை வச்சுக்கோங்க, பிறகு கொடுங்க அப்படின்னு சொன்னதும் கார்த்திக் ரொம்ப சந்தோஷமா அந்த சைக்கிளை வாங்கி நேரம் சாயங்காலம் வேலை முடிச்சதும் சைக்கிளே வீட்டுக்கு வராங்க. இன்னொரு பக்கம் நம்ம தீபா மேல நின்று கீழே பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்தா காட்டி சைக்கிள் ஓடி வராங்க. இதை பார்த்து தீபா செம அதிர்ச்சி ஆகுறாங்க. உடனே கீழே ஓடி சார் என்ன சார் இதெல்லாம் அப்படின்னு கேட்டதும் காட்டி சிரிக்கிறாங்க. இங்க பாருங்க தீபா, போகும்போது நடந்து போனேன், அதை விட இதுவே பெட்டருங்க. சொல்ல போனா இந்த சைக்கிள்ல போறது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஆமா வாங்கல, ஒரு ரவுண்ட் போகலாம் அப்படின்னு சொன்னதும், ஐயோ நீங்க தான் இப்பவே ரொம்ப டயர்டாகி வந்திருக்கீங்க கார்த்திக் சார், நாளைக்கு என்ன ஏற்றி போங்க அப்படின்னு சொன்னதும் கார்த்திக் ரொம்ப சந்தோஷமா சைக்கிளை வச்சிடுறாங்க. இது எல்லாத்தையும் பார்த்து ஆனந்த், ரியா, ஐஸ்வர்யா பயங்கரமா சிரிச்சிட்டு இருக்காங்க. பாவம் காத்தி, நீ எப்படி இந்த வீட்டுல ராஜா மாதிரி வாழ்ந்த, இந்த வாழ்க்கை உனக்கு தேவையா? பேசாம சவால்ல தோத்துட்டேன்னு ஒத்துக்கொண்டு அந்த சொத்தை பிரிக்கிற வழியை பாரு. இங்க பாருங்க நீ, நான் இப்போ சொல்றேன், கண்டிப்பா சொத்தை பிரிக்க விட மாட்டேன், என் உசுரே போனாலும் சரி அப்படின்னுட்டு காத்தி சொன்னதும் ஐஸ்வர்யா உச்சிக்கட்ட கோபத்துக்கு போறாங்க. எத்தனை நாளைக்கு இதுன்னு நானும் பாக்குறேங்கிற மாதிரி ஐஸ்வர்யா யோசிக்கிறாங்க. சார் உங்களுக்கு காலெல்லாம் வலிக்கும்ல, நான் வேணும்னா அமைக்கி விடட்டுமா? ஐயோ தீபா, இதெல்லாம் ஒரு எக்ஸசைஸுங்க, இதை பத்தி நீங்க ஒரி பண்ண நாளைக்கு நாம 2 பேரும் சைக்கிள்ல போகணும், நீங்க வேற ஆசையா கூட்டிட்டு போக சொல்லிருக்கீங்க, படுத்து தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு காத்தி தூங்கினதும் தீபா ரொம்ப ஃபீல் பண்றாங்க. மறுநாள் காலையில காமிக்கிறாங்க, காத்தி வேலைக்கு போறதுக்காக போறாங்க. உடனே தீபா என்ன பண்றாங்கன்னா கோவிலுக்கு போறதுக்கு ரெடி ஆயிட்டு குடுகுடுன்னு ஓடி வராங்க. தீபா, எங்கம்மா கிளம்புற? அத்தை, கார்த்திக் சார் கூட கோவிலுக்கு போக போற அப்படின்னு சொன்னதும், இங்க பாருமா கார்த்திகே சைக்கிள்ல போறான். ஆமா அத்தை, நான் கார்த்திக் சார் கூட எப்படித்தான் நிறைய வண்டியில போனாலும் சைக்கிள்ல போற மாதிரி இருக்கால. சரிம்மா, உன்னோட சந்தோஷம் தான் என்னோட சந்தோஷம், சந்தோஷமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னதும் காட்டி தீபாவை முன்னுக்கு ஏத்திட்டு நேரா கோவிலுக்கு வராங்க. சோ அங்க நல்லபடியா சாமி எல்லாம் கும்பிட்டுக்கிறாங்க. சரிங்க, நான் கிளம்பட்டுமா சார்? என்ன உங்க கூடவே ஃபேக்டரிக்கு கூட்டிட்டு போறீங்களா? நான் வரும்போது ஆட்டோ பிடிச்சி வந்துக்கிறேன் அப்படின்னு பிடிவாதம் பிடிச்சதும் சொன்ன கேட்க மாட்டீங்களே அப்படின்ட்டு தீபா கூட்டிட்டு போறாங்க காத்தி. அப்படின்னு பார்த்து வழியில தீபா மல்லிகைப்பூ பாக்குறாங்க. சார் எனக்கு பூவெல்லாம் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னதும் உடனே காத்தி பூவெல்லாம் வாங்கி தீபாவுக்கு தலையில வச்சு விட்டுறாங்க. சோ ரொம்பவே சந்தோஷமா 2 பேரும் நீரா ஃபேக்டரிக்கு போறாங்க. அங்க லேபர்ஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பாக்குறாங்க. அவங்க வேலை பாக்குற விதத்தை பார்த்து தீபா பயப்படுறாங்க. என்ன இது வேலை இவ்வளவு கஷ்டமா இருக்கு, இங்க வந்தா கார்த்திக் சார் கஷ்டப்படுறாரு, முருகா எப்படியாச்சும் கார்த்திக் சாருக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்காம நீ தான் நல்லபடியா இந்த வேலையை நல்லபடியா முடிச்சு 1 மாசம் சவால்ல ஜெயிக்கிறதுக்கு உதவணுங்கிற மாதிரி தீபா ஃபீல் பண்ணுவாங்க. இப்படித்தான் வரக்கூடிய கதைக்களத்தை கொண்டு போக வாய்ப்புகள் இருக்கு.